ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு மரவெட்டியோட கதையை பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் ஊரோட எல்லையில இருந்து காட்டுக்கு போய் விறகுகளை எல்லாம் வெட்டி அதை எல்லாத்தையும் ஊர் மக்கள் கிட்ட வித்து பழப்ப நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு கலப்பா இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு மரத்தோட நிழல்ல படுத்தான். அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? அந்த மரம் நினைக்கிறதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திர மரம். இந்த விஷயம் பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ தென்றல் காத்து சில்லுன்னு வீசுச்சு. அப்போ அவனுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு. இந்த நேரத்துல ஒரு பஞ்சு மெத்தை இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சான். அடுத்த நிமிஷமே அவன் பக்கத்துல ஒரு கட்டிலும் அதுல ஒரு பஞ்சு மெத்தையும் வந்துச்சு. விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவன் அதுல ஏறி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நாள் முழுசா கடினமா உழைக்கிறதுனால அவனுக்கு உடம்பெல்லாம் வலிச்சுது. இந்த நேரத்துல முதுகு கை கால் பிடிச்சு விடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல யோசிச்சான். அடுத்த நிமிஷமே அங்க ஒரு பெண் தோன்றி அவனுடைய கையையும் காலையும் பிடித்து விட ஆரம்பிச்சா. விறகு வெட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சந்தோஷத்துல மிதந்தான். ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நினைக்கிறதெல்லாம் நடக்குதே, இது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சான். அதுக்கப்புறம் இவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வயிற்றுக்கு சாப்பாடே கிடைக்கலையே, இப்போ ரொம்ப சுவையான உணவு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சான். அடுத்த நிமிஷமே தங்கத்தட்டுல சுவையான உணவு வந்துச்சு. பல வகையான உணவு வந்துச்சு. விறகு வெட்டி அத்தனை உணவையும் வயிறார சாப்பிட்டான். உண்ட மயக்கும் தொண்டனுக்கு உண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு தூக்கம் வந்துச்சு. அங்கேயே அவன் படுத்துட்டான். இப்போ அவன் மனசுல திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. நாம காட்டுல தனியா இருக்கோமே, இப்போ ஒரு சிங்கம் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நம்மளை கொன்னுடுச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு நினைச்சான். அடுத்த நிமிஷமே அவன் முன்னால ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட எண்ணம் படிதான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும். நல்லதை நினைச்சோன்னா நல்லதே நடக்கும், கெட்டதை நினைச்சோன்னா கெட்டது தான் நடக்கும். அதனால எப்பவுமே நாம உயர்ந்தவற்றையே நினைக்கணும். ஹாய் குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் பூபேரி பூட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் சில பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ குட்டீஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.